இறைவனை எப்படி வழிபடலாம் அப்படின்னா, பல வகைகளில் நம்ம வந்து இறைவனை வழிபடலாம். ஒன்று வந்து இறைவனுக்கு கோயில் கட்டி நந்தவனம் வந்து எதுவன நந்தவனம் கட்டி வழிபடுறத எதுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இறைவனுடைய பெருமைகளை பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். அதை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வந்து சிரவணம் அப்படின்னு சொல்லலாம். உட்காந்து கேட்கறது அது ஒரு வழிபாடு. அதே மாதிரி கீர்த்தனை, இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் பாடுறது வந்து கீர்த்தனை. அப்புறம் வந்து கீர்த்தனைனா இந்த இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகம், அர்ச்சனை இதெல்லாம் வந்து பூ கட்டி போடுறது, இறைவனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது இதெல்லாம். ஸ்துதி அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை வந்து நம்ம சொல்லி சொல்லி அவனுடைய புகழை சொல்லி பாடுவது. இந்த இத்தனை முறைகள்ல வந்து நம்ம இறைவனை வணங்கலாம். எதுவனம், சிரவணம், கீர்த்தனம், ஸ்துதி மற்றும் அர்ச்சனை, அபிஷேகம் இதான்.